ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். கமலை பற்றி மட்டும் பேசாதீங்க, கன்ஃபார்மாக நான் கண்டென்ட்டை கொடுத்துருவேன். கமலை மாதிரி ஒரு மோசமான கேவலமான ஆளை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆவேசப்பட்டு பேசியிருக்காங்க நம்மளுடைய தாடி பாலாஜியுடைய மனைவி நித்யா. முதல்ல இவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஃபெமிலியர்லாம் கிடையாது. தாடி பாலாஜியுடைய மனைவி அப்படின்றத தவிர்த்துட்டு இவங்க ஒன்றும் பெருசாக ஃபேமஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் தாடி பாலாஜி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக விஜய் டிவி ஆசைப்பட்ட ஒரே காரணத்தினால பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க. நம்ம கமலஹாசன் கூட வந்துட்டு ஆஃப்டர் பிக் பாஸ் இவங்க 2 பேருக்குள்ளேயும் பஞ்சாயத்து பேசி கொஞ்ச நாள் வந்துட்டு சேர்ந்து வாழ்ந்தாங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் போயிட்டு இவங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதில் ஒருத்தருங்க கேட்டிருக்காங்க, ஏன் மேடம் நீங்கள் மறுபடியும் தாடி பாலாஜி சாரை வந்துட்டு பிரிஞ்சுட்டீங்க? கமல் சார் கூட உங்களுக்கு வந்துட்டு பஞ்சாயத்துலாம் பண்ணி விட்டாரு, அவர் உங்களுக்கு நல்லதானே படம் பார்த்தாரு, ஏன் அதுக்கப்புறமா மறுபடியும் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மேடம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கமலை பற்றி பேசாதீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என் கண்ட்ரோலே இருக்க மாட்டேன், நிறைய கண்டென்ட் கொடுத்துருவேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, அவரை மாதிரி ஒரு மோசமான ஆளை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனே தெரில. கமல் சாரை பற்றி இவ்வளோ ஓப்பனாக பேசியும் எதுக்காக கமல் சாருடைய ஃபேன்ஸ் யாருமே நித்யா மேலே வந்துட்டு போர்க்குடி காட்டலன்றது இன்னும் பெரிய வியப்பாக இருக்குது. இப்படி தான் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, அஇஅதிமுக நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போனப்ப இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கூட யாருமே வெளியே வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதாவது இபிஎஸ் சாரை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு பொக்கையை எடுத்துக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போனாங்க. அந்த அளவுக்கு போகிற இடத்துலலாம் அவமானப்பட்டு இவங்க கமல் சாரை எந்த அளவுக்கு வந்துட்டு கொடுமையாக பேசியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. அது என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு கமல் சாரை எல்லாருமே வந்துட்டு தேவையில்லாமல் சீண்டி வம்பெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அதை விட்டுட்டு எடுத்தவுடனே கமல் சாரை தாக்கி தான் அந்த புகழெல்லாம் வரணுமா? கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம். நித்யா தேவையில்லாம ஆய விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா கமல் சாருடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.